வெல்கம் டு 5 ஸ்டார் சமையல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம புளி தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிப்பியை யூடியூப் சேனல்லே ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தோசை மாவை அரைச்ச உடனே இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றி சாப்பிட்லாம். புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி தோசை மாவு இல்லாதப்ப இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த ரெசிப்பியை பர்ஃபெக்டாக பண்ண முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருள்: அச்சு வெல்லம் பாதி எடுத்திருக்கேன், நீங்கள் மண்டை வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். புளி 25 கிராம், சீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், வரமிளகாய் 10 எடுத்திருக்கேன், கருவேப்பிலை 2 கொத்து, இட்லி அரிசி 1/2 கிலோ, நீங்கள் இதுக்கு பதிலாக புழுங்கரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம், பச்சரிசி 1/2 கிலோ. இது ரெண்டையும் ஊற வைக்க போகிறோம். நல்லா 3 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வாங்க இதை 3 மணி நேரம் ஊற வச்சிடலாம். அரிசி ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். லேயர் லேயராக போட்டுக்கோங்க. வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. இப்போ பவுலில் ஊற்றிடலாம். மாவு அரைச்சாச்சு. இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் இதெல்லாம் போட்டு வணக்கிடணும். கடுகு, கொத்தமல்லி தழை, வெங்காயம் 2, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சம். நம்ம இதில் தான் தோசை ஊற்ற போகிறோம். ஸோ அதனால் இதிலே தாளித்து கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு, நல்லா காஞ்சிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, மல்லி, நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மாவு கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லேசாகவும் வரும் நல்லா. அவ்வளோதாங்க, புளி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேற ஒரு நல்ல ரெசிபியோட மீட் பண்ணுறேன்.